கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கும் நாளில் கூட சென்ற செய்தியில் நீதிமொழிகளை குறித்து சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் அதாவது அறிவையும் ஞானத்தையும் குறித்து அடுத்த முறை பார்க்கலான்னு சொன்னேன். இன்றைக்கு மிக சுருக்கமாக அறிவையும் ஞானத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொன்றையும் நாம் விளக்கணும்னு சொன்னால் பல மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த நீதிமொழியுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் வாசிப்போமானால் பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகிறது. சாலமோன் ஞானி ராஜா ஒவ்வொரு வார்த்தைக்கு உள்ளாக பல அர்த்தங்களை வைத்து எழுதியிருக்கிறார். இதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஆராய்ந்து பார்ப்போமானால், இதில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் வாழ்க்கையாக மாற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை பிரியமானவர்களே. அப்போ 10 விதமான வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் வேறு. அப்போ சில வார்த்தை மட்டும் நான் இன்றைக்கு நாம் பார்ப்போமானால், ஞானம் திரும்ப திரும்ப வருகிறது. ஞானம், அறிவு, போதகம், நீதி, புத்திமதி. இந்த வார்த்தைகள் பிரியமானவர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வார்த்தைகள். அப்போ அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? அறிவை குறித்து ஞானத்தை குறித்தும் பல பட்டிமன்றங்களில் பல பேச்சாளர்கள் பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, அறிவு வேறு, ஞானம் வேறு. என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரே குழப்பமாகத்த. அறிவு தான் ஞானம், ஞானம் தான் அறிவுன்னு இவ்வளோ நாள் நினைத்து கொண்டு இருந்தோமே அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே. அப்போ ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? வேத புத்தகத்தின்படி நாம் பார்ப்போமானால், அறிவை சரியானபடி பயன்படுத்தும் திறமையை ஞானம் என்று சொல்லுகிறது வேதம். அப்போ ஞானத்துக்கு ஒரு டெஃபினிஷன், அறிவுக்கு ஒரு டெஃபினிஷன். அப்போ வேத புத்தகத்தில் மிக ஒரு முக்கியமான வார்த்தை ஞானம். ஆனால் அறிவை குறித்தும் வேதம் பேசுகிறது. இந்த உலகத்தில் பல அறிவாளிகள் இருக்கிறார்கள். காலங்காலமாக பல அறிவாளிகள் இருக்கிறார்கள். அறிவாளிகளால் இந்த உலகம் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியை நாம் பார்ப்போமானால், பல அறிவாளிகளால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் வளரப்போகிறது. 2050 2030 எப்படி இருக்கும் என்பதில் இப்பயே கிராஃபிக்ஸில் காட்டுறாங்க. அறிவாளிகளுடைய அறிவு வளர்ச்சி, அறிவு பெருக்கெடுத்து ஓடுகிறது. பலரிடம் அறிவு இருக்கிறது. சிலர் பார்த்தா பல பட்டப்படிப்பு படித்திருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நான் சொல்ல போகிற கருத்து மிக முக்கியமான கருத்து. அறிவில் சிறந்து, பட்டத்தில் சிறந்து, கல்வியில் சிறந்து பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஞானம் உள்ளவர்களா என்றால் அங்கே தான் பிரச்சனை. என்ன புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மறுபடியும் சொல்கிறேன். பலரிடம் அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. ஒருவரிடம் காரை தயாரிக்கக்கூடிய அறிவு இருக்கிறது, ஃப்ளைட்டை தயாரிக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆனால் ஞானம் இல்லை. ஃப்ளைட்டை தயாரிக்கக்கூடிய அறிவுள்ள அதே இன்ஜினியரு ஒரு பாம்பை தயாரித்து தீவிரவாதத்தில் ஈடுபட்டு அந்த பாம் மூலமாக பலரை கொல்லுகிறார் என்றால் அவருக்கு ஞானம் இல்லை. அறிவு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அதே போல் சிலரிடம் என்ன இல்லை, அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லைன்னு சொன்ன. கத்தியை வாங்குறாங்க. அதே கத்தியை வாங்கி காய்கறி நறுக்குவதற்கும், கறி நறுக்குவதற்கும், இல்லை கட்டைகளை நறுக்குவதற்கும் பயன்படுத்தினால் ஞானம். ஆனால் அதே கத்தியை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லையும் அங்கேயும் இங்கேயும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு பலரை குத்தி கொலை செய்வோமானால் ஞானம் இல்லை. புரிகிறதா வித்தியாசம்? அப்போ இன்றைக்கு ஆன்மீகத்திலும் சரி, அரசியலிலும் சரி பல அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இல்லை. அதைத்தான் பைபிள் கற்பிக்கிறது ஞானத்தை குறித்து. எனவே பிரியமானவர்களே, பலரிடம் அறிவு பெருக்கிறது. ஆன்மீகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டரு, அதாவது ஞானமே இல்லாமல் சத்தியத்திற்கு மாறாக, சத்தியத்திற்கு முரணாக, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு முரணாக
ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர்கிட்ட போய் ஜால்ரா போட்டுன்னு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கும்பிடு போட்டுங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கிட்டமே வேதம் சொல்லுகின்ற ஞானம் இல்லை, அறிவு இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் நல்லா படிச்சுக்கிறாரு, பட்டம் வாங்கிக்கிறாரு, இவரும் நல்லா படிச்சுக்கிறாரு, பட்டம் வாங்கிக்கிறாரு எம்பிபிஎஸ். ஆனால் 2 பேர்கிட்ட ஞானம் இல்லை. ஞானம் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசியினுடைய வாழ்க்கையில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அங்கு வெளிப்படுறாரு பாருங்க, அதுதான் ஞானம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படுறாரு பாருங்க, அதுதான் ஞானம். என்ன பிரதர் மறுபடியும் புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது தேவனால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்புமாக ஆனார். அப்போ முதல்ல வருகின்ற வார்த்தை என்ன? ஞானமாக. கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில், ஒரு அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில், ஒரு அறிவாளிகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஞானமாக இருப்பாரானால், இருக்க வேண்டும். அப்படி இருந்தாரானால் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அறிவை புரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவு சரியாக இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு பயன்படும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவை அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள் பெற்றுக்கொண்டார்கள், நாடினார்கள். அதனால தான் அவர்கள் எல்லோருமே இந்த பூமிக்கு ஞானமாக செயல்பட முடிந்தது. எத்தனை மிஷனரிங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களுக்கு ஏற்கனவே அறிவு இருந்தது. அந்த அறிவை, கிறிஸ்து என்ற அந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டபடியால் அவர் ஞானவான்களாக இருந்து அந்த அறிவின் மூலமாக ஞானமாக நடந்தபடியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் கல்வி, மருத்துவம், சமத்துவம், புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் இதை வைத்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சமத்துவத்தை வைத்து, கல்வியை வைத்து, மருத்துவத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து ஒவ்வொரு மனிதனிடம் அறிவு இருப்பது முக்கியமல்ல, அந்த அறிவை சரியாக ஞானமாக பயன்படுத்த வேண்டும். அந்த ஞானம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது ஞானம் அவனுக்குள் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து இருப்பாரானால் அவனுக்குள் அறிவும் ஞானமும் குடிகொண்டிருக்கும். அவன் மூலமாக இந்த சமூகம், இந்த உலகம் மறுமலர்ச்சி அடைகிறது. ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்கும் நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார். சமத்துவத்தை போதித்தார், நீதியை போதித்தார், புத்திமதியை போதித்தார், போதகத்தை கொடுத்தார். அதுதான் நீதிமொழிகளில் நான் முன்னாலே சொன்னேன். போதகம், புத்திமதி, நீதி, ஞானம், அறிவு, இதை குறித்து நீதிமொழிகளில் சாலமோன் பேசுகிறான்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ள வேண்டும் சத்தியத்தை நீங்கள் நானும் பிரியமானவர்களே. எனவே சீக்கிரமாக சொல்லி நான் நினைவு செய்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாஞ்சிப்பது தான் ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு சமம். அப்போ ஞானம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்போது, அறிந்து கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை பிரதிபலிக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஞானமாக பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பட்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ அறிவு இருக்கலாம், இன்னும் பல உதாரணங்கள் நான் சொல்லிக்கொண்டே போவேன். பல குறிப்புகளை என் கையில் நான் கட்டுரையாக எழுதி வைத்திருக்கிறேன், கையில் இருக்கிறது, பேசிக்கொண்டே போவேன். ஆனால் பிரியமானவர்களே, புதிதாக வருகின்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே, கிறிஸ்தவ ஆன்மீகவாதிகளே, ஊழியர்களே, விசுவாசிகளே, எவ்வளோ பட்டம் இருக்கிறது. பட்டத்தில் பெருமை வேறு, அழகில் பெருமை, சபை பெருமை, கோட்பாடு பெருமை, சபை கொள்கை பெருமை, ஊழியர் பெருமை, இப்படி பல பெருமை. எல்லா பெருமையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு நாம் அறிவாக இருந்தோம்னா அந்த அறிவை ஞானமாக பயன்படுத்தணும்.
அந்த ஞானம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி நாம் பெற்றுக்கொண்ட அறிவை ஞானமாக இந்த உலக மக்களுக்கு பிரயோஜனமாக, நன்மை செய்வதற்கு பிரயோஜனமாக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயோஜனமாக நம்முடைய அறிவு ஞானமாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.